ஒரு விசை என் இனத்தார் ஒருவருடைய வீட்டிற்கு நானும் என் மனைவியும் போயிருந்தோம். வீட்டிலே ஒரு சின்ன குழந்தை பிறந்திருந்தது. பார்த்தோம், அகமகிழ்ந்தோம். சுமார் 15 நாட்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு செய்தி வந்தது. அந்த குழந்தை இறந்து விட்டது என்று எனக்கு நம்பவே முடியவில்லை. இரவு 11 மணி இருக்கும். ஒரே ஓட்டமாக ஓடினேன். அங்கு நான் கண்ட ஒரு காட்சி என் உள்ளத்தை அப்படியே உருக்கிவிட்டது. எந்த ஒரு சோபாவில் அதே குழந்தை அழகாக உடுத்தி கிடத்தி இருந்தார்களோ அதே இடத்தில் அந்த குழந்தை உயிரற்று கிடந்தது. அது என் உள்ளத்தை உருக்கியது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பாருங்கள், துக்கம் தொண்டை அடைத்தது என்று சொல்வார்கள். எனக்கும் அப்படித்தான். என்னையும் அறியாமல் இந்த குழந்தையின் அருகே உட்கார்ந்து ஒரே கூச்சல் போட்டு அழுதேன். நான் அப்படி அதுவரை அழுததே இல்லை. சுமார் 20 நிமிடம் அழுதேன். அங்கு வந்திருந்த என் உறவினர்களுக்கு குழந்தை பற்றிய கவலை ஒளிந்து என்னை பற்றிய கவலை வந்துவிட்டது. ஐயோ, இவருடைய இருதயம் நின்று விட்டால் என்ன ஆவது என்று எண்ணி ஓடி வந்து என்னை ஆற்றி தேற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் துக்கத்தின் மிகுதியினால் புலம்பும் ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை தான் துயரம் என்று வேதம் சொல்கிறது. துக்கத்தின் மிகுதியினால் புலம்புகிறவர்கள், துயரம் அடைகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துக்கம் வேதனை உள்ளது பிரியமானவர்களே. வேதம் சொல்கிறது, என் கண்ணும் என் வயிறும் கூட துக்கத்தினால் கருகி போயிற்று, என் கண் தொய்ந்து போயிற்று என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். என்னும் நீதிமொழிகள் 15:13 சொல்கிறது, மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று. சங்கீதம் 119:92 சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனே, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராவிட்டால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். துக்கத்தில் அழிந்து போருடைய எண்ணிக்கை ஏராளம் ஏராளம். மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகிறவர்கள் ஏராளம் ஏராளம். அவர் சகல ஆறுதல்களின் தேவன். சகல உபத்திரவங்களிலும் நமக்கு உதவி செய்ய வல்லவர், ஆவல் உள்ளவர். எனவேதான் நாம் இந்த உலகில் இன்னும் பாக்கியவான்களாக வாழ முடியும் துயரத்தின் மத்தியில்.